உங்களுக்கு தண்ணி தானே வேணும்? ஆமாங்க. ஒரு நிமிஷங்க. என் பாக்கெட்ல தேடாதீங்க, நான் வீட்டு கேட்டேனுங்க. வெரி குட், வெரி ஹியூமரஸ் கேர்ள். ஐயோ தேங்க்ஸ்ங்க. சொல்லு மச்சி. டேய் மச்சான், பரதேசி எங்கடா ஊர் சுத்துற? அது ஒண்ணும் இல்ல மச்சி, எங்க ஏத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அவங்க வீட்டுல கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சு. அதான் இபி ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். ஆமா ஆமா மச்சி. சூப்பர்டா, கீப் இட் அப், கீப் இட் அப். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. சொல்டா. உன்னோட பவரை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு 2 லாரி தண்ணி அனுப்புறியா? 2 லாரிங்களா? உனக்கு எதுக்குடா 2? அது ஒன்னு எனக்கு, இன்னொன்னு எதிர் வீட்டுக்காரனுக்கு. அப்ப நீ என்ன மாதிரி தானா? என்ஜாய் என்ஜாய். சேம் பிஞ்ச் மச்சான். தேங்க்ஸ் மச்சி. 2 லாரி கஷ்டம்தான், ஒரு லாரி தான் பாசிபிள். நீ உன் வீட்டுக்கு எடுத்துப்பியோ இல்ல எதிர் வீட்டுக்கு இல்ல, அங்க இருந்து வாங்கிப்பியோ, அது உன் சாய்ஸ். நான் வண்டி அனுப்புறேன். சரி சரி, ஓகே 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 ஓகேடா, தேங்க்ஸ், பை பை. ஏன் மச்சானுங்கனா உங்க தங்கச்சி வீட்டுக்காரங்களா இல்ல அத்தை பையன் மாமா பையங்களா? என் கிளாஸ்மேட் அவன், ஒண்ணா காலேஜ்ல படிச்சோம். ஓ, சரி, அதனால சரி. மாமா மச்சான் தான் பேசிப்போம். ஓ. இவனும் வாட்டர் போர்ட்ல ஒர்க் பண்றான். இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் டேங்க் வாட்டர் வந்துரும். ஐயோ தேங்க்ஸ்ங்க சார். ஓகே. ஐயோ தேங்க்ஸ் இல்லைங்க, தேங்க்ஸ். இல்லைங்க, உங்க ஃப்ரெண்ட் டேங்க்ல தான் தண்ணி அனுப்புறாரு, அதனால தானுங்க. இப்போ நீங்க எவ்வளவு தப்பா பேசலாம், அதுல ஒரு கிக் இருக்குங்க. கிக்குனா? அது ஒரு அழகு இருக்குங்க. ஐயோ என்ற வீட்டுக்கார கூட என்ன அப்படிதானுங்க சொல்லுவாரு. இவெல்லாம் ஒரு ஆளு, ஆனவன அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆவனும் சட்டையும் பட்டையும். ஏன் எங்க இருக்கீங்க? லட்டனா? ஏனுங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா உன்னை பயமுறுத்தலான்னு உடச்சிக்கிட்டேன். பயமுறுத்தவே இல்ல. மறந்துட்டேன். சரியா, நீ சோசியர் கிட்ட தண்ணி பிரச்சனை பேச போனியா இல்ல காவிரி பிரச்சனை பேச கர்நாடகாக்கு போனியா? எங்கேயுமே போய் பேச வேணாங்க, நமக்கு ஒரு டேங்க்ல தேடி வருதுங்க. அக்கா, அதுல இருந்து ஒரே ஒரு மக்கு தண்ணி கொடுங்கக்கா. காலையில இருந்து இப்படியே அலையறேன்க்கா. டேய், நீ ஒரு மக்கு தண்ணிக்காக நிக்கிற, நானு ஒரு பக்கெட் தண்ணியை வச்சுக்கிட்டு அலையறேன். அனிமம் எனக்காக காத்து கண்ணு பூத்து போயிருக்குமே. அட கூறுகட்ட காப்பி, ஒரு லாரி தண்ணியை வர வைக்கிறாரு விக்கி சார். பக்கி சாரா? ஆமாங்க, தண்ணி ஆபீசர், அவர் கூட படிச்சவருங்களாம். அப்போ சூப்பர், வெரி குட். டேய் கோபி, இந்த விஷயத்தை நீ காலையில முழுக்க போய் சொல்லு. வரவே வராது. இங்கேன்னு இல்ல, சென்னை பூரா எங்கேயுமே தண்ணி வராது. ஏன்னா நம்ம இளைய தளபதி விஜய் நிறைய பெருசுங்களோட தண்ணி குழாய்க்குள்ள உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்றா அங்க உட்கார்ந்து எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு? தண்ணி வரலன்னு தான். டேய், தண்ணி வரல, தண்ணி குழாயில போய் உட்கார்ந்தா எப்படி தண்ணி வரும்? ஆமா, அவன் பார்த்தது நியூஸ் இல்ல, கத்தி படம். டேய், நீ காலையில முழுக்க போய் சொல்லு. கத்தி படத்தை பார்க்க சொல்லியா? விக்கி சாரு ஒரு லாரி தண்ணி நம்ம காலனிக்கு வர வைக்கிறாருல, அது எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க போறாராம். அது எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. சொன்னேன்னு வச்சுக்கிய, உனக்கு ஒரு பக்கெட் தண்ணி இல்ல, ஒரு பக்கெட் தண்ணி ஃப்ரீயா தர. ஒரு பாக்கெட் தண்ணியா? இப்பவே போய் சொல்றேன். ஏனுங்க நீங்க ரொம்ப தங்கமானவருங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது, ஊரே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கார கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.